கைஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் ஜெய்சி விக்டோரியா. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு மன்னித்து கொள்ளுங்கள். நான் வந்துட்டு ரெகுலராக வீடியோஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் என்னன்னா கொஞ்சம் ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு டஃப்பான ஒரு ஃபேஸ் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு நம்மளுக்கு. ஓகேவா, இப்போ தான் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு ரிக்கவர் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதனால தான் வீடியோஸ் வந்துட்டு போஸ்ட் பண்ண முடியல. அதனால் ப்ளீஸ் என்னை மன்னித்து கொள்ளுங்கள். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ் இன்சைட் மை ஸ்லிங் பேக் வந்துட்டு நான் காமிக்கிறேன். ஓகேவா, ஆக்சுவலி இந்த வாட்ஸ் இன்சைட் மை பேக் அப்படின்ற கான்செப்டே வந்து ரொம்ப பழைய கான்செப்ட் தான். பட் என்னென்னா நம்மளுக்கு ஜூக்லேருந்து இந்த ஸ்லிங் பேக் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. செம்ம க்யூட்டாக அழகாக இருக்குது. ஸோ கரண்ட் போச்சா, நல்ல சகுனம் மக்களே. சை, ஒரு ஃப்ளோவில் வந்துட்டு போயிட்டு இருந்தேன், அநியாயமாக இப்படி கரண்ட் ஆஃப் வந்துருச்சு. இப்போ தான் சொன்னேன், ஒரு டஃப்பான ஃபேஸில் வந்துட்டு இருந்துட்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு. நல்ல சகுனம், கரண்ட்டு போயிட்டு வந்திருக்கு. ஸோ அதான் கண்டினியூ பண்ணுவோம். என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஜூக்லேருந்து இந்த பேக் வந்து நமக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்லிங் பேக் அழகாக வந்துட்டு சூப்பராக ஒரு ஸ்லிங் பேக் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு நான் இப்போது வெளியே எங்கன்னா போகிறேன், அவுட்டிங் எங்கன்னா போகிறேன் அப்படின்றப்போ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு இதை வந்துட்டு நான் வச்சுருக்கேன். இதுக்குள்ளே சில பல திங்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்துட்டு வெளியே போகணும் அப்படின்னா என்னென்னலாம் திங்ஸ் கேரி பண்ணிப்போம் அப்படின்றத உங்ககிட்ட காமிக்கலாமேன்னு பார்த்தேன். ஸோ அதான், அதுக்காக தான் இந்த வீடியோ. சரியா, எனக்கு வந்துட்டு என்னோடய நெயில்ஸ் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து நான் பின்ட்ரெஸ்ட்லேருந்து இந்த நெயில் டிசைன் வந்து எடுத்தேன். இந்த மாதிரி ஒரு நெயில் டிசைன் இருந்துச்சு. இதை மாதிரியே வந்துட்டு எனக்கு பண்ணி கொடு நான் ஆமிலா கிட்ட கேட்டேன். அவள் பண்ணியிருந்தா. ஆனால் அவள் சொன்னால் அவளுக்கே இந்த டிசைன் பிடிக்கல அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்துட்டு நியூட் கலர் வச்சுட்டு அதில் வந்து கிளிட்டர் பவுடர் மாதிரி அவள் வச்சுருந்தா. அதை வந்துட்டு போட்டிருந்தா. அதில் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அதுதான் கொஞ்சம் பெருசாக தெரியுது. இதே மாதிரி தான் அந்த ரெஃபரன்ஸ் ஃபோட்டோலேயும் இருந்துச்சு. பட் அவளுக்கு வந்துட்டு இந்த பெருசாக இருக்கிறது வந்துட்டு அவ்வளோவா பிடிக்கல. நல்லா தானே இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கே. ஏன் பிடிக்கல சொன்னான்னு தெரில. பாருங்கள், எப்படியும் இதில் வந்துட்டு உங்களுக்கு கிளியராக தெரியாது. ஸோ இந்த நெயில்ஸ் வந்துட்டு நம்ம சண்டே ஒரு ஈவெண்ட் இருக்குது, அதுக்காக தான் வந்துட்டு பண்ணியிருக்கோம். அந்த ஈவெண்ட்டை நினைக்கும் போதே வந்துட்டு ஜாலியாக இருக்குது, எக்ஸைட்டடாக இருக்குது, பயமாக இருக்குது, எல்லாமே வந்துட்டு கலந்துருக்கு. என்ன ஈவெண்ட், என்ன கதை அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் வ்ளாகில் வந்து பார்ப்பீங்க. என்னவா இருக்கும், அக்காவுக்கு ஒரு வேளை கல்யாணம் ஆக போதோ அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு நினைக்கலாம். அக்காவுக்கு கல்யாணம் ஆக போகுது தான், ஆனால் வந்து சண்டே வந்துட்டு எனக்கு கல்யாணம் கிடையாது. அது வந்துட்டு அப்புறம் பார்ப்போம் அது என்னன்ட்டு. இப்போ வந்து என் பேக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத வந்துட்டு பார்ப்போம். ஸோ பேக்கோட ஓவரால் வியூ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கின்றது. ஸ்லிங் வந்துட்டு இப்படி கொடுத்துருக்காங்க. நல்லா திக்கான ஸ்ட்ராப்பில் இப்படி கொடுத்துருக்காங்க. செம்ம அழகாக இருக்குது. இந்த பேட்டர்னும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. ஸோ ஜூக் பேக்ஸ் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக நீங்கள் எங்கே போனாலும் நிறைய இடத்துல பார்க்கலாம். நிறைய பேர் வந்துட்டு வேர் பண்ணிட்டு போகிறத நான் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக பார்த்துட்ருக்கேன். இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு ஹேண்ட் பேக்ஸ், டஃபில் பேக்ஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்லிங் பேக் வந்துட்டு இப்போ வச்சுருக்கோம். இந்த பேக்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு செம்ம ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஸ்பேஷியஸாக இருக்கும். நிறைய திங்ஸ் வந்துட்டு நீங்கள் டம்ப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, அவ்வளோ நிறைய ஸ்பேஸ் இருக்குது இந்த பேக்குள்ளே. ஜென்ரலாக எனக்கு பார்த்தீங்கன்னா நான் என்ன வெளியே போகிறேன் அப்படின்னா நான் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு எடுத்துக்குவேன். ஓகேவா, எதனா 1-2 திங்ஸ் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கூட எனக்கு வந்துட்டு என்னடா இதை விட்டு வந்துட்டோமே ஐயோ அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த பேக் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது அப்படின்றதுனால எல்லாமே வந்துட்டு இதில் நான் டம்ப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் இதை நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, இப்போ தான் ஆர்கனைஸ் பண்ணேன். சரி, அப்படியே உங்களுக்கும் காமிச்சிடலாம் என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தேன். போக போக கண்டிப்பாக இதில் இன்னும் நிறைய திங்ஸ் வந்துட்டு நான் எடுத்து வச்சுக்குவேன். ஓகேவா, யூஸ் பண்ண இன்னும் நிறைய திங்ஸ் வந்துட்டு எடுத்து வச்சுக்குவேன். இப்போதைக்கு இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத நான் இப்போ காமிக்கிறேன். ஸோ இந்த பேக் பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் இங்கே வந்துட்டு ஒரு ஜிப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி ஜூக் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு பீட்டா சர்டிஃபைடு பிராண்ட் அண்ட் ஆல்சோ க்ரூவாலிட்டி ஃப்ரீ பிராண்ட். அண்ட் இவங்க கிட்ட இருக்கிற பேக்ஸ் எல்லாமே ஹேண்ட் கிராஃப்டட். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ என்கிட்ட வந்துட்டு ஒரு கூப்பான் கோட் இருக்குது. இந்த கூப்பான் கோட் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னல் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ஸோ YTJV10 இது வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். ஓகேவா, ஸோ இப்போ வந்து இந்த பேக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத நான் எடுத்து காமிக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இதை இப்படி இங்கே ஒரு ஜிப்பர் இருக்குது. இதை இப்படி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே இதுவும் வந்துட்டு ஒரு ஜிப்பர். ஓகேவா, திறந்துருக்கு. அதான் இது வந்துட்டு இப்படி மூடிக்கலாம். இங்கே இந்த ஜிப்பர் இருக்குது. அண்ட் இங்கே வந்துட்டு ஒரு பவுச் மாதிரி ஒன்று இருக்குது. ஓகேவா, ஸோ இங்கே உள்ளே ஒரு ஜிப்பர் கொடுத்துருக்காங்களே, அதில் நான் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய லைசன்ஸும் என்னோட இது பேர் என்ன RC. ஓகேவா, இது ரெண்டும் இங்கே இருக்குது. ஸோ வாலெட் எதுவும் நான் வந்துட்டு இப்போது யூஸ் பண்ணுறதில்ல. வாலெட் வந்துட்டு வச்சுருக்கேன், ஆனால் வந்துட்டு நான் அதை எடுத்துகிட்டு போகிறது கிடையாது எங்கேயுமே. ஸோ அதனால தான் இந்த ரெண்டுமே இப்படி இங்கே வச்சுருக்கேன். ட்ரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக வெளியே போகவே முடியாது. எப்படா வந்துட்டு பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரியே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நிறைய வாட்டி மாட்டியிருக்கேன் இந்த மாதிரி. முக்கியமாக வந்துட்டு ஹெல்மெட் இல்லாமல் தான் வந்துட்டு மாட்டுவோம். ஒரு வாட்டி மாட்டுறப்பவும் 1000 ரூபாய் வந்துட்டு பிடிங்கிடுவாங்க. மனசெல்லாம் வலிக்கும், அவ்வளோ வலிக்கும். அப்போ எதுக்கு ஹெல்மெட் இல்லாமல் வெளியே போகிற அப்படின்னு நீங்கள் வந்துட்டு கேட்கலாம்.
வேணுனே நான் போக மாட்டேன், மறந்துடுவேன். சில சமயம் ஹெல்மெட் வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு மறந்துடுவோம். அப்படி இல்லைனா சரி இங்கே தானே பக்கத்தில் தானே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக போயிடுவோம். பார்த்தா கரெக்டாக அன்றைக்கி வந்துட்டு நம்ம மாட்டிக்குவோம். அப்படி இல்லைனா சில சமயம் இந்த சிக்னலில் வந்துட்டு கேமராஸ் வந்துட்டு வச்சுருப்பாங்களே, அந்த கேமராவில் வந்துட்டு மாட்டிக்குவோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நடந்திருக்கு இது வரைக்கும். ஸோ அதான் இந்த ஜிப்பரில் வந்துட்டு அந்த 2 இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன், ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். என்னோடய சன்ஸ்க்ரீன் வந்துட்டு வச்சுருக்கேன். இது வந்துட்டு டெர்மாக்கோ சன்ஸ்க்ரீன் இங்கே இருக்குது. சன்ஸ்க்ரீன் எப்போவுமே 4 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்துட்டு ரீஅப்ளிகேஷன் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் நான் பேக்லேயே வந்துட்டு வச்சுருக்கேன். ஸோ எப்போல்லாம் தேவையோ அப்போ வந்துட்டு நான் எடுத்து அப்ளை பண்ணிக்குவேன். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த சன்ஸ்க்ரீன் இருக்குது. அடுத்தது வந்து இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஏர்பாட்ஸ். இது வந்துட்டு இருக்குது. இது வந்துட்டு போட் அப்படின்ற பிராண்ட்லேருந்து. ஸோ எனக்கு வந்துட்டு நான் வாங்குனா ஆப்பிள் ஏர்பாட்ஸ் தாண்டா வாங்குவேன் அப்படின்ட்டு வந்துட்டு நான் இருந்தேன். ஓகேவா, இது எப்போது ஒரு 4 months பேக் வரைக்கும் வாங்கினா ஆப்பிள் ஏர்பாட்ஸ் தான் வாங்கணும் அப்படின்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத செலவு, இதுலேயும் அதே பாட்டு தான் கேட்கும்போது அதுலேயும் அதே பாட்டு தான் கேட்கும்போது, அதுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு வேறு எதுலனா நல்ல விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், தேவைப்படுற விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு என்ன நானே வந்துட்டு மனசை தேத்திக்கிட்டு போட்டில் இருந்து இந்த ஏர்பாட்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து இப்போ ஒரு 1 month ஒரு 1.5 மாதம் கிட்ட நான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லா தான் இருக்குது, யூஸ் பண்ணலாம். இது வந்து ஜிம் போகிறோமே, ஜிம்மில் பாட்டு கேட்கணுமே அப்படின்றதுக்காக வாங்கினது இது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கின்றது. இது வந்து நான் எதில் வாங்கினேன், அமேசானில் தான் வாங்கினேன். நன்றாக உள்ளது. அடுத்தது வந்துட்டு ஃபேஸ் வாஷ் வந்துட்டு ஒன்று வச்சுருக்கேன். இது வந்துட்டு பாண்ட்ஸ் ஃபேஸ் வாஷ். ஸோ நான் வந்துட்டு பாண்ட்ஸ் ஃபேஸ் வாஷ் அப்படி இல்லைன்னா அந்த டெர்மாக்கோவில் அது பேர் என்ன, கோஜிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ், அதுதான் வந்துட்டு எப்போவுமே ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். பாண்ட்ஸில் வந்துட்டு நம்ம சார்கோல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவோம் எப்போவுமே. இது வந்துட்டு இப்போது லாஸ்ட் டைம் நான் பார்த்தப்போ சூப்பர் மார்க்கெட் போனப்போ இது பார்த்தேன். என்னடா இது புதுசாக இருக்கின்றதே அப்படின்றதுக்காக இது எடுத்தேன். இதுவும் நல்லா தான் இருக்குது. ஃபேஸ் வாஷ் பண்ண அப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இது. ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் வந்துட்டு வச்சுருக்கேன். அடுத்தது வேறு என்ன இருக்கின்றது, இது வந்துட்டு என்னோடய சன்கிளாஸஸ். லென்ஸ்கார்ட்டில் வந்துட்டு நான் இது வாங்கினேன். இந்த மாதிரி இருக்குது, செமையாக இருக்கா, இப்படி தான் இருக்குது. எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரேம் இருக்கிறது வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். இது வந்துட்டு இந்த லென்ஸ்கார்ட்டில் பை 1 get 1 வந்துட்டு போட்டிருப்பாங்களே, ஸோ அதில் வந்துட்டு வாங்கினேன். ஒன்று நான் வச்சுருக்கேன், இன்னொன்று அவங்க வச்சுருக்காக. ஸோ அதான் எனக்கு ஒன்று அவங்களுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தோம். அழகாக இருக்கும், எனக்கு வந்துட்டு இது ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் நான் வந்துட்டு ஆஃபீஸ்லாம் போயிட்டுருக்க டைமில் கைண்ட் ஆஃப் இந்த ஃப்ரேம் மாதிரி நான் வந்துட்டு ஒரு சன்கிளாஸஸ் வந்துட்டு வச்சுருந்தேன். ஆனால் அது வந்துட்டு இப்போ எங்கேனே எனக்கு தெரியல, என்ன ஆச்சுன்னே எனக்கு மறந்து போச்சு. அது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை ஞாபகம் வச்சு தான் நான் வந்துட்டு இது எடுத்தேன். அடுத்தது என்ன வச்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா இந்த குட்டி பர்ஃப்யூம் வந்துட்டு வச்சுருக்கேன். இது வந்துட்டு பெலாவிட்டாலேருந்து டேட் அப்படின்ற வேரியண்ட். ட்ரெயின் போகுது. ஸோ அதான் இது வந்துட்டு வச்சுருக்கேன். காலியாக போகின்றது இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் பெலாவிட்டா பர்ஃப்யூம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ அதான் எப்போ வந்துட்டு நம்மளுக்கு பர்ஃப்யூம் தேவைப்படும் அப்படின்றதே நம்மளுக்கு தெரியாது. சம்டைம்ஸ் திடீர்னு நம்ம மேலே ஓவராக ஸ்வெட் ஆகிடுச்சு அப்படின்றப்போ இதை நான் வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ அதான் நான் வந்துட்டு பர்ஃப்யூம் ஒன்று வச்சுருந்தேன். அடுத்து வந்துட்டு என்னோடய சார்ஜர் வந்துட்டு இருக்குது. ஸோ சார்ஜர் இல்லாமல் வெளியே வந்துட்டு போகிறதில்ல, ஏன்னா என் ஃபோனில் வந்துட்டு பயங்கரமாக சார்ஜ் இறங்கிட்டே இருக்குது. என்னோடய பேட்ரி லைஃப் பர்சன்டேஜ் வந்துட்டு 80க்கு வந்துருச்சு. அவ்வளோதான், அது வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் செத்து போயிடும். என் ஃபோனு வாங்கி 2 வருஷம் ஆகுது. அடுத்த ஐஃபோனை இறக்க வேண்டியது தான் அப்படின்ட்டு எனக்கு ஆசை தான் இப்படி சொல்லணும் அப்படின்னு. ஆனால் வந்துட்டு இது இல்லை, அதனால தான் வந்துட்டு பத்திரமாக பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதான் சார்ஜர் வந்துட்டு வச்சுருக்கேன். அண்ட் ஆல்சோ இந்த சார்ஜர் வந்து தொலைச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், உங்களுக்கே தெரியும். திரும்பி நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு கொடுக்கணும். 3000 or 4000 கிட்ட வரும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சார்ஜர். எதுக்கு வம்பு, அதுக்கு நம்ம பத்திரமா எங்கேருந்து எடுத்தோமோ அங்கேயே வந்துட்டு உள்ளே போட்டுடலாம். அடுத்தது இந்த பேக்கில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நம்ம வந்துட்டு திங்ஸ் எதனா வச்சுக்கலாம். இதில் நான் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி இந்த மாதிரி குட்டி புக் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். இது பேர் என்னவா, மினி நோட் புக். இந்த மினி நோட் புக் வந்துட்டு நான் வச்சுருக்கேன். அண்ட் ஒரு பென் இருக்குது. ஸோ டக்குன்னு எதனா எடுத்து நோட் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்துட்டு நான் நோட் பண்ணிக்குவேன். டக்குன்னு என்ன எடுத்து நோட் பண்ணுவேன் அப்படின்னா திடீர்னு நம்மளுக்கு மைண்டில் எதனா ஒன்று ஓடும். திடீர்னு பிரைடுக்கு எதனா ஒன்று வாங்கணும் அப்படின்னு டக்குன்னு மைண்டில் வரும். அப்போ நான் மறந்துடுவேன். ஸோ டக்குன்னு இந்த நோட்டில் எடுத்து எழுதிக்குவேன். அப்புறம் சடனாக வந்துட்டு அப்கமிங் பிரைடு சில பேர் இருப்பாங்களே, அவங்களோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிக்குவேன். ஸோ அந்த மாதிரி ரேண்டமாக எனக்கு எதனா தோணுச்சு ஒரு எதனா வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு நான் இதில் எழுதி வச்சுக்குவேன். ஸோ அதுக்காக இந்த நோட் புக் அண்ட் இந்த குட்டியில் இந்த பென்னு, ஓகேவா, ப்ளூ பென், இதை வந்துட்டு இங்கே ஃப்ரண்ட்லேயே இப்படி வச்சுருக்கேன்.
அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு வச்சுருக்கேன் இந்த ஸ்லிங் பேக்குள்ளே. முக்கியமான ஒரு விஷயத்த வந்துட்டு நான் மறந்தே போயிட்டேன். லிப்ஸ்டிக் வந்துட்டு நான் வச்சுருக்கேன். இது வந்துட்டு என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் லிப்ஸ்டிக், லாக்மே ஃபார் மேட் லிக்விட் லிப் கலர். இந்த லிப்ஸ்டிக் மட்டும்தான் இருக்குமா அப்படின்ட்டு இல்லை, எனக்கு நான் அன்றைக்கி என்ன லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணணும் அதை வந்துட்டு நான் வச்சுக்குவேன். இன்னும் வேறு என்ன லிப்ஸ்டிக் இருக்குது, ஜூடியோ லிப்ஸ்டிக் வச்சுருக்கேன். இதுவும் வந்துட்டு எனக்கு பிடிச்ச லிப்ஸ்டிக். ஸோ இது ரெண்டுமே இதில் இருக்குது. ஸோ அதான் வெளியே போயிட்டு நம்ம எதனா சாப்பிட்றோம் அப்படின்னா கண்டிப்பாக லிப்ஸ்டிக் அழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆயில் ஐட்டம் சாப்பிடுவோம். அதனால் அப்போ திரும்பி நான் ரீஅப்ளிகேஷன் பண்ணிப்பேன் இதை வச்சு. அதுக்காக லிப்ஸ்டிக் இருக்குது. அம்பிடுதேன். இதெல்லாம் தான் வந்துட்டு இந்த பேக்குள்ளே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதான் உங்களுக்கு வந்துட்டு காமிக்கணும் அப்படின்ட்டு நினச்சேன். அவ்வளோதான், இன்றைக்கிக்கு வந்துட்டு அவ்வளோதான். இந்த வீடியோ நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதை எடிட் பண்ணி நான் போஸ்ட் பண்ணி அடுத்த வீடியோ எப்போ எடுப்பேன், எப்போ போஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு தெரியல. ஏன்னா கொஞ்சம் பிஸியாக வந்துட்டு போகும்னு நினைக்கிறேன் அடுத்த ஃபியூ டேஸ் மீன்ஸ் எவ்வளோ நாளைக்கு, ஆமாம் மேபி. ஏன்னா வந்து எனக்கு பிரைடு இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி சண்டே ஒரு ஈவெண்ட் இருக்குது நமக்கு. ஸோ அதனால் தெரியவில்லை. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைனா நான் வந்துட்டு ஷார்ட்ஸ் வந்துட்டு எதனா அப்லோட் பண்ணுறேன். சண்டே அந்த ஈவெண்ட் முடிஞ்ச அப்புறம் நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவோம். அதுக்கப்புறம் நான் எடுத்த விலாக்ஸ்லாம், அதாவது பிரைடுக்கு போவேன்ல, அதை வந்துட்டு நான் விலாக் எடுக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் சண்டே நம்மளுக்கு அந்த ஈவெண்ட் சொன்னல, அதையும் வந்துட்டு நான் விலாக் எடுக்கிறேன். அதான் இதோட இந்த வீடியோவை வந்துட்டு நம்ம இங்கேயே முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு இந்த பேக்கோட லிங்க் வந்துட்டு இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ அந்த கூப்பான் கோட் யூஸ் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. அவ்வளோதான், நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் வந்துட்டு சந்திப்போம். சரியா? அது வரைக்கும் என்னை மறக்காமல் இருங்க. பாய்.